மதுரையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்த பணியாளரை மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், விவரம் என்ன? தேவப்பிரியன், மதுரை மாநகராட்சியில் மொத்தம் 100 வார்டுகள் உள்ளது. இந்த 100 வார்டுகளில் விரிவாக்கம் செய்யப்பட்ட 28 வார்டுகளில் பாதாள சாக்கடை குழாய் பதிக்கும் பணிகளானது கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை மதுரை கூடல் நகர் பகுதியில் உள்ள அசோக் நகர் 2வது தெருவில் இந்த பாதாள சாக்கடை பணிகள் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வந்திருந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சக்தி என்பவர் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த பாதாள சாக்கடை பணி செய்யும் பொழுது 13 அடி ஆழம் உள்ள அந்த குழியில் தவறி மண் சரிவு ஏற்பட்டு தவறி விழுந்துள்ளார். இதனை கண்ட சக பணியாளர்கள் அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த முயற்சியானது பலனளிக்கவில்லை. இதனால் உடனே தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த உடனே தீயணைப்புத்துறையினர் கடந்த 1.5 மணி நேரமாக மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த சக பணியாளர் ஒருவர் நம்மளோட இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், ஆனா எப்ப நடந்துச்சு, அதானே எப்பவும் போல நாங்க வேலை பாக்குறதானே பார்த்தோம். வேலை பாக்குறதானே எப்பவும் பாக்குற மாதிரி தான் பார்த்தோம். எதிர்பார்க்காம மண் இடிஞ்சு உடனே நான் இறங்கி போய் அவரை காப்பாத்துறதுக்கு வேண்டி எல்லாம் போற மண்ணை தோண்டிட்டேன். மண்ணை தோன்றக்குள்ளார இந்த லூஸ் மண் இருந்தது. வாட்டர் லைன் உடஞ்சிருச்சு. வாட்டர் லைன் வேற உடஞ்ச உடனே ஃபுல்லா பெரிய டேங்க்ல இருந்து டைரக்ட் லைன் அது ஃபுல் ஆயிடுச்சு. என்னாலே முடியல. நானே லாக் ஆயிட்டேன். என்னை வெளியே இழுத்து விட்டாங்க. அவரால் தூக்க முடியல மேலே. தேவப்பிரியன், கடந்த 1.5 மணி நேரமாக தீயணைப்பு துறையினர் அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே மதுரை விலாங்குடி பகுதியில் இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. மதுரையில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு குழியில் ஒரு நபர் விழுந்திருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இதனால் மாநகராட்சி ஒரு அலட்சிய போக்கை காட்டுகின்றதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. தேவப்பிரியன், ஹரிகிருஷ்ணன், இது போன்ற பணிகள் நடைபெறக்கூடிய இடங்களில் லூஸ் மண் இருக்கு, மண்ணுடைய தன்மை ரொம்ப தளர்வா இருக்கு, சரிந்து விழும் அப்படின்ற இடத்துல ஏற்கனவே இதுக்கான பொறியாளர்கள் ஏஇ ஜேஇ அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்களா? அவங்க இதெல்லாம் இடத்தை கண்டறிஞ்சு அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் மேற்கொண்டிருக்க மாட்டாங்களா? இந்த பணியாளர்கள் பெரும்பாலும் ஒப்பந்த பணியாளர்கள். அவருடைய நிலை என்ன இருக்கு? 1.5 மணி நேரமா உள்ள இருக்காரு. அவரை அடையாளம் காண முடிந்ததா அல்லது அவருக்கு உடனடியாக சிகிச்சை ஏதாவது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தேவப்பிரியன், இந்த இடத்தில் அதிகாரிகள் அதிகாலை என்பதால் காலையில் ஒரு 10 மணியில் நடைபெற்ற நிகழ்வு என்பதால் இந்த நிகழ்வில் யாரும் இல்லை. பணியாளர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மண் சரிவு ஏற்பட்டு தற்போது உயிரிழந்துள்ளார்கள். இந்த இடத்தில் அந்த சம்பவத்தில் மண் சரிவில் கீழே குழியில் இறங்கியுள்ள அந்த நபர் குடும்பத்தினர் தற்போது இங்கே வருகை தந்து அவர்கள் அழுகக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை 100 வார்டுகள் இருந்தாலும் கூட அந்த வார்டுகளில் பணிகள் செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று கடந்த சில நாட்களாகவே மாமன்றத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த ஒரு சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது ஒரு பெரும் பரபரப்பை எடுத்துள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.